என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் இனிமையான வாழ்த்துக்களும் வணக்கமும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும்போது கண்டிப்பாகவே நன்றாக இருப்போம். நமக்கு என்ன நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்காகவே நடக்கின்றது. தெரிந்து கொள்ளுங்கள். எனவே சந்தோஷமாயிருங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகும் செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், நாம் அனைவரும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நமது பகையாளிக்கு மறந்துவிட வேண்டாம். நம் ஆண்டவர் நம்மை நமது எதிராளிக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படி அறிவுறுத்துகிறார். இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபம் செய்து கொள்வோமா? வாங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எங்களை உருவாக்கிய எங்கள் அப்பாவே, இந்த நேரத்தில் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உமது பிள்ளைகளின் மீது வைத்திருக்கும் அன்பு அளவு கடங்காதது. பிதாவே, என் அன்பான தந்தையே, ஒருவன் கூட கெட்டு போகாதபடிக்கு எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உமது ஆசை. லார்ட், என் அன்பு தந்தையே, இறைவா, உமது ஆசை நிறைவேற, உமது இதயத்தின் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேற இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். என் அன்பு பிதாவே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரும் எதிராளிக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்து புரிந்து அவரை உணர்ந்து அவர்களின் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, அதற்கான ஞானத்தை இந்த செய்தியை பார்க்கும் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம் தந்தையே. இதன் மூலம் உங்கள் விருப்பம் நிறைவேறட்டும் தந்தையே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உம்மிடம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பான பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த காலம் மிகவும் கொடுமையான காலம். இனி வரப்போகும் காலமும் மிக மிக கொடுமையான காலம்தான். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி நாம் அனைவருக்குமே ஒரு எச்சரிப்பின் செய்தி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதன் மூலம் நமக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறார். புரிகிறதா? வாருங்கள், முதலில் வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 5:8 மற்றும் எசேக்கியேல் 33:5 என்ற 2 வசனங்களை நாம் மையப்படுத்தி பேச இருக்கின்றோம். முதல் வசனத்தை படிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். புரிகிறதா? மறுபடியும் வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நம்மை பார்த்துதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மறந்துவிட வேண்டாம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்துதான் இப்படி சொல்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
அடுத்த வசனம், எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பிவித்துக் கொள்ளுவான். அப்ப நம்ம ஜீவனை தப்பிவித்துக் கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நமது எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், சாதாரணமா இல்ல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கேர்ஃபுல்லா இருங்க. அவன் ஒவ்வொரு சான்ஸையும் எதிர்பார்த்து சுற்றி சுற்றி திரிகிறான். என் அன்பிற்குரியவர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நமக்கு இந்த உலகில் காலம் காலமாய் வரக்கூடிய நோய்கள் தானே வரும். அப்படியே நோய்கள் வந்தாலும், அப்படி வந்தால் நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, நமக்கு தெரிந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம ரெகுலரா போகக்கூடிய டாக்டர் இருக்காரு. அங்கெல்லாம் போய் நம்ம ஏதோ ஊசியை போட்டோ மாத்திரையை சாப்பிட்டோ சரி பண்ணி கொள்ளலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் காலம் காலமாய் வரும் நோய்கள் தானே வரும் என்று நினைப்பது மிக தவறு. இந்த காலத்தில், இந்த காலம் மிகவும் கொடுமையான காலம். நீங்கள் சற்றும் எதிர்பாராத நோய்கள் வந்து கொண்டிருக்கின்ற காலம். புது புது நோய்கள் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கும் காலம் இது. புது புது வைரஸ்கள் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த காலத்தில். மறந்துவிட வேண்டாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள். நான் திடகாத்திரமாக இருக்கேன், சுகத்தோடு இருக்கிறேன், என்னால் நன்றாக நடக்க முடியும், போக முடியும், வர முடியும், பேச முடியும், செயல்பட முடியும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். நாம் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில், நாம் சற்றும் எதிர்பார்க்காத நோய் நமக்கு வரும். நமது உயிரை எடுப்பதுதான் நமது எதிராளியாகிய சாத்தானின் மிக பெரிய விருப்பம். ஏன் நமது உயிரை அவன் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் தெரியுமா? என் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உடலில், இந்த உலகில் வாழும் போதுதான் நமது புத்தியை பயன்படுத்தி, சிந்திக்கும் திறனை, அறியும் திறனை பயன்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக வந்தார், எதற்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார், அந்த கொடூரமான மரணத்தை அவர் ஏன் அனுபவிக்க வேண்டும், அப்படி அவர் இறந்த பிறகு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்ததனால் நமக்கு கிடைத்த வெற்றி என்ன, உயிர்த்தெழுதலின் பிறகு நாம் அவரில் யார், அவர் நமக்கு யார் என்ற உண்மைகளை எல்லாம் நன்றாக அறிந்து புரிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் நாம் இந்த உடலில் வாழும்போதுதான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை விட்டு நாம் பிரிந்து விட்டால், இந்த உடலை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து விட்டால், என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நம்மையெல்லாம் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கொன்றுவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காதே என்று சொல்லித்தான் இந்த சாத்தான் நம்மை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சுற்றித் திரிகிறான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் எந்த நோயை நமக்கு கொண்டு வந்தாலும் அவனுடைய மிகப்பெரிய நோக்கமே
நமது உயிரை எடுக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் நன்றாகவே சாலையில் உங்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருப்பீர்கள். மிக தெளிவாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருப்பீர்கள். என் அன்பிற்குரியவர்களே, சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நேரிடலாம். உங்களின் உயிர் ஒரு நொடியில் உங்களை விட்டு பிரிந்து விடலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நன்றாகவே இருப்போம். இரவில் சாப்பிட்டு விட்டு நன்றாகவே தூங்குவோம். நாம் எதிர்பார்க்காத வகையில் இருட்டின் அதிபதியாகிய சாத்தான் நமக்கு நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனைகளை கொண்டு வருவான், நோய்களை கொண்டு வருவான். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இந்த நமது எதிராளியாகிய பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்று சொல்லி. எனவே இந்த திருடனை பற்றி, இந்த கொலையாளியை பற்றி, இந்த அழிப்பவனை பற்றி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் மறந்து விடாதீர்கள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இந்த உலகத்தில் இதுவரை இல்லாத நோய்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கும் காலம் இது. இந்த உலகத்தில் இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத வைரஸ்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு வெளியிடப்படும் காலம் இது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவேதான் நம் ஆண்டவர் சொல்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி. புரிகிறதா? நாம் எச்சரிக்கையாய் இருந்தால் நம் ஜீவனை நாம் தப்பிவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நம்மை அவர் எச்சரிக்கின்றார். பிசாசானவனின் தந்திரங்கள் மிக மிக பெரியவை. அவனுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் உதவி நமக்கு வேண்டும். இதை மறந்துவிட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்பொழுது பெற்றுக்கொள்வது? முதலில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பெயரளவுக்கு நானும் கிறிஸ்தவன்தான், எனது தெய்வமும் இயேசுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக இந்த பூமியில் வந்தார்? அவர் வந்ததின் நோக்கம் என்ன? 2 தினங்களுக்கு முன்பதாகத்தான் அவர் பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு நாளை நாம் அனுசரித்தோம், கிறிஸ்துமஸ் என்று சொல்லி. அப்படி அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு நாளை அனுசரிக்கும் நாம், அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? என் அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்ததன் நோக்கம் என்ன, அவர் பிறந்ததன் நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சிலுவையிலே மரித்ததன் காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்ததனால் நமக்கு கிடைத்த வெற்றி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இன்று எந்த நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நன்கு அறிந்து தெரிந்து அந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது ஒரே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலம் உண்டு, முடிவில்லா வாழ்வு உண்டு. இப்படி நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு
நம்மிடம் உரிமையோடு வாழ்வதற்கு நம் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவரை அழைக்க வேண்டும். நாம் அழைத்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தினசரி அவரில் நாம் உறவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரப்போவதையும் நமக்கு தெரியப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார், நம்முடைய கவுன்சிலராக இருப்பார், நம்முடைய கைடாக இருப்பார். நாம் இந்த எதிராளிக்கு நம்மை தப்பிவித்துக் கொள்ளும்படிக்கு நம்மை நடத்துவார். என் அன்பிற்குரியவர்களே, இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் தந்தையாகிய கடவுளின் ஆசை. ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது என்பது நமது அப்பாவின் ஆசை என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் அவர் படைத்த ஒரு மனிதன் கூட, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது என்பது நம்மையெல்லாம் பெற்றெடுத்த நமது தந்தையாகிய கடவுளின் ஆசை. பரிதாபமான நிலை என்னவென்றால், நம்மையெல்லாம் உருவாக்கியவர் யாரென்றே நமக்கு தெரியாது. இதுவரை நாம் இன்னும் அவரை அறியாமலே இருக்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை, நம்மை பெற்றெடுத்த நமது தந்தை, அவருடைய இதயத்தில் எவ்வளவு பெரிய ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இருக்கின்றார் தெரியுமா? அவருடைய ஏக்கமும் எதிர்பார்ப்புமே, நான் படைத்த அனைவருக்கும் நான் தான் அவர்களை படைத்தேன், நான் தான் அவர்களின் அப்பா என்பது தெரிய வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு பிள்ளையும் என்னை மனமாற அப்பா என்று அழைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நமது ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நம் அப்பாவை நாம் கண்டுகொள்வதற்கு வழி இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி, என்னை விட்டுவிட்டு வேறொரு வழியில் யாரும் எவனும் தந்தையிடம் செல்ல முடியாது என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த நமது அப்பாவை புரிந்து கொள்வதற்கு, அவரை அப்பா என்று அழைப்பதற்கு, அவருடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும். அதில்தான் நமக்கு மீட்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. இதை தவிர வேறு வழியே இல்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, சாத்தானுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன்தான் நமது எதிராளி. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நம்மோடு வசிக்கும் நமது பக்கத்து வீட்டுக்காரர், நமது பக்கத்து தெருக்காரர் அல்லது நமது சொந்தக்காரர் எதையாவது நமக்கு நம்மால் ஏற்றுக்கொள்ளாததை பேசிவிட்டால் நாம் அவரை நமது பகையாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அந்த மனிதரோடு பழகுவதை நிறுத்துகிறோம், பேசுகிறதை நிறுத்துகிறோம், சண்டையிடுகிறோம். ஏனென்றால் அவரை நாம் பகையாளியாக நினைக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நமக்கு எதிராளி பிசாசானவன் தான் என்று நம் தந்தையாகிய கடவுள், யாரு? நம்மை உருவாக்கிய நமது அப்பாவே சொல்கிறார்.
அப்பா சொல்லுவதை கேட்போமா? நமது அப்பா பிசாசானவன் தான் நமக்கு எதிரி என்று நம்மை பார்த்து சொன்னால் நாம் அவனைத்தானே எதிராளியாக பார்க்க வேண்டும். மற்ற அனைவரும் மனிதர்களாக இந்த பூமியில் இருக்கும் எல்லோருமே நமது அந்த அப்பாவால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். அப்படி பார்த்தால் நமது பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து தெருக்காரவங்களா இருந்தாலும் சரி, நம்முடன் உடன் பிறந்தவர்கள் போல அவர்களும் நமது சகோதர சகோதரிகள் தான். ஏனென்றால் இதே நமது தந்தையாகிய கடவுள்தான் அவர்களையும் படைத்திருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். எனவே மக்கள் நமக்கு எதிரி அல்ல, பகையாளி அல்ல. மக்களை நமக்கு பகையாளியாக மாற்றுபவன், மக்களை நமது கண்களுக்கு பகையாளியாக காட்டுபவன் சாத்தான், பிசாசானவன். மறந்துவிட வேண்டாம். இந்த பிசாசானவன் தான் நமக்கும் இன்னொருவருக்கும் பிரச்சனையை உருவாக்கி நாம் ஒருவரோடு ஒருவர் பேச விடாமல், உறவு வைத்துக் கொள்ள விடாமல் செய்கிறான். எனவே நமது பிரச்சனைக்கு பின்பதாக இருப்பவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடன் சண்டையிடும் மனித உருவில் இருக்கும் நமது சகோதரரை நாம் வெறுக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு பின்பதாக இருந்து கொண்டு அவரை நமக்கு எதிராக செயல்பட வைப்பவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் நமது எதிராளி. அந்த எதிராளியை குறித்துதான் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அவன் எதை செய்தாலும் அது நமக்கு தீமையாகவே இருக்கும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தீமையானது, இது நல்லதல்ல என்று தெரிந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அதன் பக்கம் செல்லாதீர்கள். தீமை அனைத்தும் சாத்தானிடமிருந்து வருகிறது. நம்மை அன்போடும் பாசத்தோடும் உருவாக்கிய நமது கடவுள் நாம் நோய்வாய்ப்பட்டு வருந்த வேண்டும் என்று விரும்பவே மாட்டார். நீங்க சொல்லுங்க, உங்களை பெற்றெடுத்த அப்பா தான் பெற்றெடுத்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு அவன் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புவாரா? நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவாரா? பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவாரா? உங்களை பெற்ற உங்களது சொந்த பயாலஜிக்கல் ஃபாதர்? சற்று யோசித்து பாருங்கள். அதே போலத்தான் நம் தந்தையாகிய கடவுள் நம்மையெல்லாம் அவருடைய சாயலில், அவருடைய உருவத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு படைத்த நம் தந்தையாகிய கடவுள் நாமெல்லாம் நோய்வாய்ப்பட வேண்டும் அல்லது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. இதை நாம் தெரிந்து கொள்ளாமல் சர்வசாதாரணமாக கடவுளே ஏன் இப்படி என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நாம் கஷ்டப்படும் பொழுது சர்வசாதாரணமாக கடவுளே ஏப்பா நீ என்னை இப்படி சோதிக்கிற, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நாம் கடவுளையே குற்றம் சொல்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கும் நோய்களுக்கும் பின்பு இருக்கும் அவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள தவறுகிறோம். எவ்வளவு வேதனைப்படுவார் நம்மை பெற்றெடுத்த அப்பா. இவனுக்கு யார் நோயை கொடுக்கிறா என்பதே தெரியாமல், இந்த பிரச்சனையை அவனுக்கு உருவாக்கியவன் யாரென்றே தெரியாமல், அந்த எதிராளியை புரிந்து கொள்ளாமல், என் பையன் என் பொண்ணு என்னைய பார்த்தே சொல்லுதப்பா ஏன் என்னைய சோதிக்கிற அப்படின்னு சொல்லி நம் தந்தையாகிய கடவுள் கஷ்டப்பட மாட்டாரா? வருத்தப்பட மாட்டாரா? என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நமது அப்பா நம் மீது அதிகம் பாசம் கொண்டவர், அதிகம் அன்பு வைத்திருப்பவர்.
நான் உங்களுக்கென என்னுடைய பிளான்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பிளான்கள் உங்களை உயர்த்துவதற்கும் வாழ வைப்பதற்கும் என்று அவர் சொல்கிறார். நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை ஏழ்மையில் தள்ளிவிடுவதற்கு அல்ல என்று சொல்லி நம் தந்தையாகிய கடவுள் சொல்கிறார். நமக்கென அவர் பிளான்களை வைத்திருக்கிறாராம், திட்டங்களை வைத்திருக்கிறாராம். இந்த அப்பாவோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக அவர் நமக்கென வைத்திருக்கும் பிளான்களையும் திட்டங்களையும் நாம் அனுபவித்து வாழ முடியும். தெரியுமா உங்களுக்கு? இன்று நம்மில் பலர் நம்மை பெற்றெடுத்த இந்த அப்பாவே நமக்கு யாரென்று தெரியாமலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நமது அப்பாவோடு உறவு வைத்துக் கொள்ளாமலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, எனவே நம் அப்பாவை தேடுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில். இதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இதை செய்தால்தான் நம் எதிராளியாகிய பிசாசானவனுக்கு நாம் நம்மை தப்பிவித்துக் கொள்ள முடியுமே தவிர வேறு வழியே இல்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த கொடுமைக்காரனுக்கு, இந்த கொடூரமானவனுக்கு, கொலையாளிக்கு, திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகின்ற இந்த பொய்யனான சாத்தானுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் விழித்திருக்க வேண்டும். எப்படி எச்சரிக்கையாய் இருப்பது? எப்படி விழித்திருப்பது? என் அன்பிற்குரியவர்களே, அதற்கு நாம் தெளிந்த புத்தியை கொண்டிருக்க வேண்டும். அந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை பெற்றெடுத்த அப்பாவோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும். அப்படி ஒன்றிணைந்து வாழும்போதுதான் அவர் நம்மை, அதாவது அவரது பிள்ளைகளை தன் உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்துக் கொள்வார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்ட, பார்த்த நீங்கள் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நமது தந்தையாகிய கடவுளின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நமது எதிராளியாகிய இந்த பிசாசானவனுக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இந்த காலத்திலும் வரும் காலத்திலும் உருவாக போகும் எல்லாவித நோய்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், வைரஸ்களுக்கும் நாம் நம்மை தப்பிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் அவனுடைய தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரிந்து அவரை நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடன் தினசரி உறவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் நமது அப்பாவோடு பேச வேண்டும், பழக வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த நமது எதிராளியாகிய பிசாசானவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் இல்லையே என்று சொல்லி. ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வாழும்போது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. நாம் நன்றாகவே அறிவோம் அவன் எந்த வடிவில் நம்மிடம் வருகிறான் என்பதை. ஏனெனில் நம்முடன் வாழ்வது பரிசுத்த ஆவியான நம் அப்பா. நமக்கு அதை அவர் உணர்த்துவார். இவனுடைய தந்திரங்களை நமக்கு நம் அப்பா சொல்லி நம்மை எச்சரிப்பார், நம்மை பாதுகாப்பார்.
எபேசியர் 4:27 வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த நமது எதிராளியாகிய சாத்தானுக்கு, பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்று சொல்லி, இவனுக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுக்க கூடாது. அவன் நமக்குள் நுழைவதற்கு அவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் நம்மை அவன் செய்ய வைக்கும் பாவம்தான். பாவம் செய்ய தூண்டுவான், தீமை செய்ய தூண்டுவான், கெடுதல் நினைக்க தூண்டுவான். இப்படி தூண்டி அதை நம்மை செய்ய வைத்து விட்டால் அதன் மூலமாகத்தான் நமக்குள் அவன் நுழைகிறான். எனவே எது நமக்கு தீமை என்று தெரிகிறதோ, நல்லதில்லை என்று தெரிகிறதோ, அதை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். ஏனெனில் அதன் வழியாகத்தான் அந்த தீமையானதை, நன்மை இல்லாததை அவன் நம்மை செய்ய தூண்டுவான். அப்படி நாம் அதை செய்யும் போதுதான் அவனுக்கு கதவு திறக்கப்படுகிறது நமக்குள் நுழைவதற்கு. புரிகிறதா? எனவே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சாத்தானுக்கு எந்த விதத்திலும் நாம் நமக்குள் நுழைய இடமே கொடுக்க கூடாது. அவனை எங்கு வைக்க வேண்டுமோ அங்குதான் வைக்க வேண்டும். அவனை நமது பாதத்திற்கு கீழ்தான் வைக்க வேண்டும். நமது கட்டளைக்கு கீழ்ப்பட்டவன் தான் அவன். ஏனெனில் நாம் மட்டுமே கடவுளாகிய தந்தையால் அவருடைய உருவத்தில், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். நமக்கு மட்டுமே எல்லா உரிமையையும் நம் தந்தை தந்திருக்கிறார். இந்த சாத்தான் நமக்கு கீழ்ப்பட்டவன். இன்று என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வரும் காலத்தில் அல்ல, வரும் காலம் என்று நான் எதை குறிப்பிடுகிறேன் தெரியுமா? அவன் இந்த உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்வதற்கு 7 வருடங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த 7 வருடங்கள் மிக குறைவான வருடங்கள், குறைவான காலம் என்பதை அவன் நன்றாக அறிந்துதான் அவன் அந்த 7 வருடங்களில் செய்ய வேண்டியதையெல்லாம் இப்பொழுதே செய்ய ஆரம்பித்து விட்டான். எனவேதான் நான் சொல்கிறேன், இந்த காலம் கொடுமையான காலம், இனி வரப்போகும் காலமும் கொடுமையான காலம் என்று சொல்லி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அந்த சாத்தானானவன் இந்த உலகத்தை 7 வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு முன்பதாக அவன் கொடுக்க போகும் கொடுமையிலிருந்து நம்மையெல்லாம் தப்புவிப்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மையெல்லாம் அவருடன் அழைத்துக் கொள்வார். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? அப்படி அழைத்து செல்லப்படும் நாம் இவனுடைய இந்த 7 வருடங்கள் முடிந்த பிறகு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு திரும்பவும் இந்த பூமிக்கு வருவோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? என் அன்பிற்குரியவர்களே, பலவித நற்செய்திகள் இருக்கின்றன நாம் தெரிந்து கொள்வதற்கு. இதை தெரிந்து கொள்வதற்கு விருப்பமாயிருங்கள். தினசரி நீங்களே பைபிளை படியுங்கள். புதிய ஏற்பாட்டை முதலில் படிக்க ஆரம்பியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிளை பற்றி என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் இன்று ஒரு பொசிஷனில் இருந்து கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பைபிளை பற்றி சொல்லுவதே இல்லை, கடவுளின் விருப்பங்களை பற்றி சொல்லுவதே இல்லை, இயேசு யார் என்பதை தெரிவிப்பதே இல்லை மக்களுக்கு. பைபிள் படியுங்கள் என்று சொல்லுவதே கிடையாது. பேரளவிற்கு கோவிலுக்கு செல்கின்றார்கள், நானும் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம் அப்பாவாகிய இந்த கடவுளின் எண்ணங்களையும் இயக்கங்களையும் பிளான்களையும் தெரிந்து கொள்வதற்கு தினசரி பைபிள் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு ஒரு
புது செய்தியாக இருக்கலாம். இந்த உலகத்தை சாத்தான் 7 வருடங்கள் ஆளப் போகின்றான். அவன் ஆளப்போகும் அந்த காலத்தில் அவன் கொடுமையான காரியங்களை, இந்த உலகத்தில் இதுவரை நடந்திராத கொடுமையான காரியங்களை, கொடுமையான நோய்களை, கொடுமையான தண்டனைகளை இந்த உலகில் வாழும் மக்களுக்கு அளிக்கப் போகின்றான். இவன் கொடுக்க போகும் இந்த தண்டனை காலத்திலிருந்து, இந்த கொடுமை காலத்திலிருந்து நம்மையெல்லாம் தப்புவிப்பதற்காக நம்மை அவருடன் கூட்டிக் கொள்வதற்காக, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே தங்களின் சொந்த ஆண்டவராக இரட்சகராக அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களை கூட்டிச் செல்வதற்காக நம் ஆண்டவரே வருகிறார். அவர் வந்து நம்மை கூட்டிக் கொண்டு சென்ற பிறகுதான் அவனுடைய அந்த 7 வருட ஆட்சி காலம் ஆரம்பிக்கின்றது. அதே போல் அந்த அவனுடைய 7 வருட ஆட்சி காலம் முடியும் போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வருகிறார். அதுதான் அவருடைய 2ஆம் வருகை, பகிரங்க வருகை. அப்படி அவர் வரும்பொழுது நாமும் அவருடன் சேர்ந்து இந்த பூமிக்கு, இதே பூமிக்கு வருகிறோம். இங்குதான் வாழப் போகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே பூமியை 1000 வருடம் இதே பூமியில் இருந்து ஆட்சி செய்ய போகின்றார். அன்று தெரியும். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு அன்று தெரியும் யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவரையே நம் சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரில் நம் தினசரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதுவே நாம் நமது எதிராளியாகிய பிசாசானவனுக்கு எச்சரிக்கையாய் இருப்பதில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். புரிகிறதா? எனவே என் அன்பிற்குரியவர்களை, இதையெல்லாம் அறிந்து இந்த நமது எதிராளியாகிய சாத்தானுக்கு, பிசாசானவனுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதே நமது தந்தையின் ஆசை. எனவே நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி மறந்துவிட வேண்டாம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நம் தந்தையாகிய கடவுளின், நம்மை உருவாக்கிய அப்பாவின், நம்மை பெற்றெடுத்த அப்பாவின் இதயமும் அன்பும் பாசமும் நமக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில். நாம் மற்றும் ஒரு செய்தியில் பார்க்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் வணக்கமும் வாழ்த்துக்களும். பாய் பாய்.